வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிய கொடுத்த அப்பம். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இடைபடுங்க, ஆவியானவர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க, பரிசுத்த ஆவியானவர் இடைபடுங்க. தேவ வசனம் செல்லக்கூடாதபடி என்ன மன அழுத்தங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேற ஏதாவது சிந்தனைகள் இருந்தால் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு கர்த்தர் தாமே அவர்களோடு இடைபடுங்க. கவனம் எங்கும் சிதறாதபடி ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வசனத்தை பெற்றுக்கொண்டு பலப்பட தேவன் நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே நாம் தொடங்கும் போதே மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வாக்குத்தத்த வசனத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல சில அற்புதங்கள், மனிதனால் முடியாத சில காரியங்களை இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போறோம், அற்புதங்களா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். அதுல கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம், ரெட் சி, அதாவது செங்கடலை குறித்து நம்ம ஆழமாய் தியானித்தோம். அதாவது ரொம்ப சூழ்நிலைகளை வைத்து, அதாவது கான்டெக்ஸ்ட் வைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம தியானிக்காம ப்ராக்டிக்கலாக அது நமக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குது, பயிற்சி வடிவில் அது எப்படி நமக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அற்புதத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடுத்தது வனாந்திரமும் மன்னாவும். ஹல்லேலூயா. மன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கி நம்ம ஆழமாக தியானிக்க போகிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை தாண்டி வராங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பாவமான ஒரு காரியமே என்ன அப்படின்னா, இந்த முறுமுறுக்கிற ஒரு காரியம். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, முறுமுறுக்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் முடியலை. நம்ம எவ்வளோ செஞ்சாலும் சரி, என்னதான் சமையல் குறை இல்லாமல் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லிடுறோம். பிள்ளைகளை நம்ம என்னதான் படிக்க வைத்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க, நீ என்ன எங்களை அப்படி படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாய் தகப்பனோ உறவினரோ, நீங்கள் எவ்வளோ உங்கள் உயிரை கொடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்க, அதில் ஒரு முறுமுறுக்க வரும். நீங்கள் நல்லா செஞ்சுட்டீங்க, திருப்தியாக கொடுத்துட்டீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணாது வராது. இதை நம்ம இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள் அப்படின்னு அங்கேயே நின்றக்கூடாது. சில நேரங்களில் நம்மளும் முறுமுறுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று நம்மளை சுற்றி உள்ளவர்கிட்ட முறுமுறுக்கிறது உண்டு. முறுமுறுக்கிறது அப்படின்னு சொன்னால் எனக்கு திருப்தி இல்லை இந்த விஷயத்தில் அப்படின்னு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். அப்போ ஒன்று ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறோம், இல்லைன்னா உலக பிரகாரமான மனுஷங்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறது உண்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான். 10 வாதைகளை வைத்து ஆண்டவர் அவ்வளவு அழகா அவங்கள மீண்டு வெளியே கொண்டு வந்தார். செங்கடல் வரும்போது அங்கே ஒரு முறுமுறுத்தாங்க, நாங்கள் திரும்ப எகிப்துக்கே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னாங்க. ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்து அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து பார்வோன் சேனை முழுவதும் செங்கடலை மூழ்கி போனார்கள். அவ்வளோ அழகா, ஒரு கீறல் இல்லாமல் அழகா ஆண்டவர் என்ன பண்ணார், அக்கறைக்கில் கொண்டு போய் நிறுத்திட்டார். இவனுக்கு அக்கறைக்கு வந்த உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அடுத்த வேலையை என்ன பண்ணிடுறாங்க, ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பார்த்துங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, மோசேக்கும், அதாவது 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, மோசேனுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்துல சொன்னாங்க. அல்லேலூயா. அவ்வளவு தூரம் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்த ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? அதான் சொல்றேன், எப்பயுமே மனுஷனுக்கு இருக்க ஒரு காரியம் என்னன்னா அவசரம். கர்த்தர் நடத்துறதுக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல் என்ன பண்ணுறது, அவசரப்படுறது. இப்போதான் வெளியே வந்திருக்கிறாங்க, இருக்கும் கொஞ்சம் பசி இருக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த பசியை தாங்கி கொண்டு கிடைக்க இருக்கக்கூடிய அற்புதத்தை எதிர்நோக்க முடியாதபடி சாப்பாடு இல்லைன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு இல்லை என்ன பண்ணிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இஸ்ரவேலர்கள்ட்ட இருக்கிற புத்தி மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு காரியம் அதுதான். அதாவது நம்முடைய வாழ்க்கையை தேவன் கருத்துல ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு தேவ பிள்ளைகளுடைய மனநிலைமை எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கணும்னா காத்திருப்புல தான் இருக்கணும். கர்த்தருடைய கரம் செயல்படுகிற வரைக்கும், அது செயல்பட்டு அதனுடைய அவுட்புட், அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவு வெளியே வர வரைக்கும் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் சில நேரங்களில் பொறுமையோடு காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் நான் செய்யறேன், நான் பண்றேன், எனக்கு தேவை, எனக்கு இந்த விஷயம் தேவைங்கிற ஒரு போராட்டத்தில் இல்லை யாரோ கொடுக்குற மன அழுத்தத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளா சில காரியங்களை செய்யறதுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட உபத்திரவங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது வருது.
அப்ப என்னங்க ஐயா பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம் ஐயா, எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவ ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னா காத்திருப்பு, அது எப்படிப்பட்ட காத்திருப்பா இருக்கணும்? பொறுமையோடு என்ன பண்ணணும்? காத்திருக்கிறவர்களாக என்ன பண்ணணும் இருக்கணும். இப்ப இவங்க இருக்கிறது வனாந்தரமான ஒரு பாதை. வனாந்தரத்துல செடி இருக்காது, வனாந்தரத்துல தண்ணி இருக்காது, வனாந்தரத்துல விவசாயம் பண்ண முடியாது, வனாந்தரத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்காது, வனாந்தரத்துல ஹோட்டல் இருக்காது. வனாந்தரம் அப்படின்னாவே அது அப்படியே மண்ணா பொட்டல் காடாக தான் என்ன பண்ணும் இருக்கும். அங்கே ஒன்றுத்துக்கும் வழி இருக்காது. ஒரு மிருகம் இருக்குமானாலும் ஒரு மிருகமும் இருக்காது. எதையாவது சிங்கம் வருதா பிடிச்சி சாப்பிடுவோம், ஏதாவது வேற ஏதாவது வருதா பிடிச்சி சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு மான் இருக்கா, ஒரு எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு தண்ணியே இல்லாமல் மணல் மாத்திரம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான ஒரு காரியம். இப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை வனாந்தரத்துக்குள்ள கொண்டு போறாரு. கர்த்தர் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காத்திருப்புக்குள்ள கொண்டு போறாருன்னா தயவு செய்து அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அமைதியா காத்திருங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம, எந்த ஒரு முன் ஏற்பாடுகள் இல்லாம ஒருபோதும் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட இந்த வனாந்திரம் உபத்திரவமான காரியங்கள்ல ஆண்டவர் கூட்டிட்டு போக மாட்டார். உன்னை போய் அங்க அனாதையா விடணும், உன்னை போய் அங்க தனித்து விடணும், உன்னை போய் அங்க சாக விடணும் அப்படிங்கலாம் கர்த்தர் எந்த ஒரு காரியத்திலையும், எந்த ஒரு பிரச்சனையிலையும், எந்த ஒரு உபத்திரவத்திலையும், எந்த ஒரு பாடுகளிலையும் உங்களை என்னையும் கர்த்தர் கூட்டிட்டு போற தெய்வம் அல்ல. எல்லா விஷயத்தையும் கர்த்தர் அங்க அழகா என்ன பண்ணிருப்பாரு? பிளான் பண்ணி கரெக்டா செட் பண்ணி வச்சிருப்பார். சில விஷயங்கள் தாமதமா இருக்கலாம், சில விஷயங்கள் பொறுமையா கிடைக்கலாம். இவர்களுக்கு அந்த பொறுமை இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? இப்ப சாப்பாடு ஏன் அப்படின்னா, இவங்களுடைய மனநிலைமை எப்பொழுதுமே எப்படிப்பட்டதாக இருக்குது? அப்ப இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறத இவன் ஓன் கால்குலேஷன், அதாவது தனிப்பட்ட கணக்கீடுதல் போடுறாங்க. இது நடக்காது, இது வாய்ப்பு இல்லை, செங்கடல் கடல் ரெண்டா பிளக்காது, வனாந்தரம், இங்க கடை ஒன்றும் கிடையாது, இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாடு நமக்கு ஒன்றும் கிடைக்காது, கண்டிப்பா நம்ம செத்து போயிடுவோம், கண்டிப்பா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், தேவையில்லாம வந்துட்டோம் இவங்களோட அப்படின்னு இருக்கிற சூழ்நிலைகளை கணக்கு போட்டு திட்டங்களை நீங்களும் நானும் வகுக்க கூடாது. ஹல்லேலூயா. திட்டங்களை வகுப்பவர் தேவன், உங்களை கூட்டிட்டு போனது தேவன். இப்படிப்பட்ட இடுக்கமான வாசல் வழியே, இப்படிப்பட்ட வனாந்தரமான காரியத்துல, இப்படிப்பட்ட உபத்திரவமான நேரத்துல உங்களை பலப்படுத்தாமல், இல்ல அங்க ஏற்கனவே முன்னேற்பாடுகள் செய்யாம ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கூட்டிட்டு போக மாட்டாரு. இதை புரிஞ்சுக்காம இவங்க என்ன பண்றாங்க? குதிக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. இந்த ரெண்டு தளத்தில் எடுத்துக்கலாம். ஒரு தளம் உலகப்பூர்வமான ஒரு பிசிக்கல்னு சொல்லுவாங்க, ஒரு மாம்ச சரீரம்ங்கிற ஒரு தளத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று ஆவிக்குரிய ஒரு தளம். மாம்ச வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ரெண்டுலையுமே பொறுமையும் காத்திருப்பும் தெய்வீக இடைபெடுதல் இருக்கிற வரைக்கும் இருக்கணும், அமைதியா இருக்கணும், அதில் அவசரப்படக்கூடாது. ரெண்டு விஷயத்திலையும் சொல்றேன். ஜெபம் பண்றீங்களா? ஜெபத்துல காத்திருங்க. உலக பிரகாரமான சில காரியங்களா காத்திருங்க, கர்த்தர் கொண்டு வருவார். காலம் ஆகலாம், நேரம் ஆகலாம். 100 வயதுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்க வல்லமை உள்ளவர்னா, நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் தடைபடுது, சில விஷயங்கள் கிடைக்கலன்னா அமைதியா காத்திருங்க, கர்த்தர் கண்டிப்பா கொண்டு வருவார். சாராளுக்கு எவ்வளவு பலன் இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். 90 வயசுல 99 வயசுல அவளால் குழந்தை பெறக்கூடிய அந்த பலனை கர்த்தர் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் காத்திருக்க வச்சிருக்கிறார். அப்ப ரெண்டு விஷயத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு விஷயம், அதே போல தேவனுக்கு என்று காத்திருக்கிற விஷயம், அதே போல தேவன் மீது நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சகோதர சகோதரியை ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா சோதனை இல்லாம ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்காது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனிதர்களை பார்க்கும்போது நான் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா வேதவசனம் வாசிக்கிறேன் இந்த உலகத்துல, அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லா எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னு தயவு செய்து நீங்களும் நானும் எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் சோதித்து அறிகிறவர். ரெண்டு வகையா கர்த்தர் சோதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சோதனை ரெண்டு வகையா உண்டு, நல்லா கவனிங்க. முதல் சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா? கடினமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் சோதித்தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, நிந்தனைகள் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, வறண்ட நேரத்திலே, வனாந்தர பாதையிலே கர்த்தர் உங்களை என்னை சோதிக்கிறார். எப்படிப்பட்ட ரியாக்ஷன், எப்படிப்பட்ட பதில் நம்ம இடத்துல இருந்து வருது, எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் பதில் நம்ம இடத்துல இருந்து வருது, ஒவ்வொரு காரியத்தையும் சோதிக்கிறவர். ஏன் அப்படின்னா, கர்த்தர் எதுக்கு நம்மை சோதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய திட்டங்களை தேவன் நம்முடைய கையில கொடுக்க போறார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய திட்டங்கள். என்ன பாஸ்டர், என்ன பெரிய ப்ராஜெக்ட், ஆண்டவர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என் கையில கொடுக்க போறாரா, என்ன பெரிய நான் அது செய்ய போறேன், அது செய், அப்படி இல்லை. இந்த உலகத்துல அந்த விஷயத்தெல்லாம் சர்வ சாதாரணமா நீங்க முடிச்சிடலாம்.
பெரிய பெரிய படிப்பை கையில் கொடுக்க போறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில். ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய சண்டை நடக்குது, பிசாசானவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும். அல்லேலூயா. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோகம் எப்படி இருக்கும்? சந்தோஷம், மிகுந்த சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இந்த காணாமல் போகிற, இந்த அழிந்து போகிற காரியங்களை தயவு செய்து கணக்கிட்டு கொள்ளாதீங்க திட்டம் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் முதல்ல சொன்ன விஷயம், கர்த்தர் சோதிக்கிறார், கடினமான நேரங்களில் சோதிக்கிறார். ஆனா அதை விட அதிகமா எப்ப சோதிப்பார் தெரியுமா? ஆசீர்வாதங்கள் வரும் பொழுதும், ஜெயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரும்போதும் கர்த்தர் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனைகள் இருக்கும்போது கூட நம்ம ஆண்டவரை நல்லா சார்ந்து இருந்துருவோம். ஆனா இந்த ஆசீர்வாதம் வரும்போதும், வாழ்க்கையில சில ஜெயங்கள் வரும்போது தான் நம்மளுடைய மனசு என்ன பண்ணும்? தேவனை சார்ந்திருப்பதை விட்டுட்டு வருகிற ஆசீர்வாதங்களையும் வருகிற ஜெயத்தையும் சார்ந்து போக ஆரம்பிச்சிடும். பணம் என்கிட்ட இருக்கு, நான் என்ன வேணா செஞ்சிருவேன். பலன் என்கிட்ட இருக்கு, நான் என்ன வேணா செஞ்சிருவேன். ஏற்கனவே அதுல ஜெயித்த வேணா, இதுலயும் ஜெயித்துருவேன் அப்படின்னு சொல்லி அதை சார்ந்திருக்கிற மனநிலைமையில மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க? போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தேவனுடைய அந்த டெஸ்ட்ங்கிறது கடினமான நேரங்களிலும் இருக்கும், ஆசீர்வாதமான நேரங்களிலும் ஜெயமான நேரங்களிலும் இருக்கும். இப்போ இங்க பார்க்குற அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் தான். கடினமான நேரங்களில் கர்த்தர் சோதிச்சுட்டாரு. செங்கடல் முன்னாடி ரிசல்ட் ஃபெயிலியர் தான், அங்கேயும் ஒரு தோல்வி தான். அதே போல இப்ப ஆசீர்வாதமான ஒரு நேரம், சக்சஸான ஒரு நேரம், செங்கடலை கடந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த நேரத்திலேயே ஒரு டெஸ்ட் வருது, அதுலயும் அவங்க தோத்து தான் போறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. அப்ப இப்படிப்பட்ட மன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்பாடு, இது யார் சாப்பிடுறாங்கன்னா தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாமா. இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கும். ஒரு கொத்தமல்லியுடைய இருக்கு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஸ்மெல்லுக்கு ஈக்குவலாக இருக்குமா. அவ்வளோ டேஸ்டான ஒரு ஃபுட்டாமா, சக்கரை இனிப்பு சுவை கலந்த ஒரு உணவாமா இந்த உணவு. இதை தான் தேவதூதர்கள் மேலே சாப்பிட்றாங்களாம். அப்படிப்பட்ட மன்னாவை இவங்க இப்படி பேசின உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அது ஆண்டவர் ஏற்கனவே அழகா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இவங்க அவசரப்படுறாங்க, கத்துறாங்க. இதுக்கப்புறம் ஆண்டவர் அதை அவங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. ரெண்டு விஷயத்தை கொடுக்குறாரு. இவங்க என்ன கேட்குறாங்க? ஒன்று சாப்பாடு கேட்குறான், அப்பம் கேட்குறான். இன்னொன்று என்ன பண்றான்? காடை, அதாவது கறி வேணும், இறைச்சி வேணும்னு கேட்குறான். அப்ப அந்த வனாந்திரத்துல காடையை என்ன பண்றாரு? கொண்டு வர்றாரு ஆண்டவர். வனாந்திரத்துல காடையெல்லாம் இருக்காது, அது எல்லாமே மனிதனால் கூடாத ஒரு விஷயத்தை தான் கர்த்தர் என்ன பண்றாரு? செய்யறாரு. அல்லேலூயா. இதுதான் இந்த இன்சிடென்ட். அதில் ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு நான் கோட் பண்ண விரும்புறேன், சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, குறைவுள்ள காலங்களில் நிறைவை தருபவர் நம் கர்த்தர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எப்பயுமே ஒரு அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு 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 எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறைவு, ஒரு வறண்ட சிச்சுவேஷன் கண்டிப்பா அங்க ஏற்படும். ஒரு ஒரு குறைவு ஏற்படும் பொழுதுதான் கர்த்தருடைய நிறைவை நாம் ருசி பார்க்க முடியும். ஒரு பசி ஏற்படும் பொழுதுதான் அந்த சாப்பாட்டினுடைய டேஸ்ட் என்ன, சுவை என்ன என்பதை புரிஞ்சுக்க முடியும். வீட்டில் நம்ம அம்மா அப்பா சாப்பாடு செய்யும் போதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவோம்? இதே சாம்பாரா, இதே ரசமா, இதே பொரியலா, இதே தட்டைப்பயிருங்கிறீங்க, இதே பச்சைப்பயிருங்கிறீங்க, இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? எப்போ பார்த்தாலும் நான் பீஸா சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும், பரோட்டா சாப்பிடணும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வீட்டில் யோசிக்கிறது உண்டு. இங்கே நம்ம சில பேர் வெளியூர்லாம் போய் இருக்கிறோம், அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நான் இருந்திருக்கிறேன், சென்னையில் போய் 1 வருஷம் வேலை செஞ்சேன். ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட நல்லா இருக்கும், 2வது நாள் சாப்பிட ஓகே நல்லா இருக்கும். ஒரு நாள் வரும் பாருங்க, சென்னையில் மழை காலம் வந்துட்டா எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு லீவு நாட்கள் வருதுன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த நாளில் இந்த தெருவில் சாப்பாடு கிடைக்குமா, அந்த தெருவில் 3 தெரு தாண்டி 4 தெரு தாண்டி சென்னை, அதுக்கு மேலே மழை வெள்ளமாக இருக்கும். வெறுத்து போய் கடைசியில் பிஸ்கெட்டு கூட கிடைக்காம நாங்களாம் நைட்டு தூங்குனது உண்டு. காசு இருக்குது, கடை இல்லை. அதே போல் அங்கே கிடைக்கிற சாப்பாடு டெய்லியும் ஃப்ரைட் ரைஸை 4 நாள் சாப்பிட்டோம்னா முடிஞ்சுது. டெய்லியும் அந்த சாம்பார், அந்த சாப்பாடு, சாம்பார் சாப்பிடு. அப்போ தான் தெரியும் வீட்டில் இருக்கிற சாப்பாடு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த மாதிரி குறைவுகள் வரும் பொழுதுதான் கர்த்தருடைய நிறைவை நாம் என்ன பண்ண முடியும்? அதிகமாக ருசி பார்க்க முடியும். சகோதர சகோதரியே, நம்ம கிட்ட வர குறைவை வைத்து ஒருபோதும் கர்த்தருடைய வல்லமையை நம்ம லிமிட் பண்ண முடியாது, கர்த்தருடைய வல்லமையை அளவிட முடியாது.
நீங்க எப்பயுமே உங்க பிரச்சனையை வச்சு இவ்வளவுதான் கர்த்தருடைய வல்லமை, இப்படிதான் அவர் செயல்படுவார், நீங்களும் நானும் ஒரு கால்குலேஷன், ஒரு வரையறையை நம்ம பண்ண முடியாது. இதுக்கு மேல கர்த்தர் செயல்பட முடியாது, இதுக்கு மேல கர்த்தரால் கூடாதது அப்படின்னு தயவு செய்து கணக்கு போடாதீங்க. ஏன்னா இவங்களுடைய மைண்ட் செட் அப்படிதான். என் செங்கடலை கடந்து வந்தாச்சு, ஏடா சுத்தி பார்த்தா எல்லாமே பாலைவனமா கிடக்குதுடா, எங்க இனிமே சாப்பாடு வரும்? எகிப்து போனா மட்டும்தான் சாப்பாடு, இனி இங்க வாய்ப்பே கிடையாது, குறைவு வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு நீ வழியே இல்லை அப்படின்னு இவங்க ஒரு டெசிஷன் முடிவு எடுத்துறாங்க. உடனே கர்த்தரிடத்துல முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை இவர்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி தயாரித்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இவங்களை அந்த பக்கம் கொண்டு வராரு. அப்ப இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தரை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்து முறுமுறுக்க என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. சகோதர சகோதரியே, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த மாம்ச உலகுல இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஆகாத காரியம் ஒருபோதும் கர்த்தரை தடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த மாம்ச உலகத்தை அளவிட்டு இவ்வளோதான் இது ஆகும், இவ்வளோதான் இதனால முடியும், இதுக்கு மேல முடியாது அப்படின்னு இந்த உலகத்துல சில நேரத்தை சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவெல்லாம் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலாக போவாங்க. அது சொல்லுவாங்க, இல்லைம்மா இனிமேல் உனக்கு குழந்தை இருக்க வாய்ப்பு இல்லை, இனிமேல் உனக்கு இது நடக்க வாய்ப்பு இல்லை, இனி உன் உடல் சரீரத்தில் இது நடக்க வாய்ப்பு இல்லை, உன் குடும்பத்தில் இனிமே ஆசீர்வாதம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இனிமே இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு உலக மனிதர்கள் சொன்ன உடனே அவ்வளோதான்மா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவசரப்படாதீங்க. இந்த விஷயங்கள் ஒருபோதும் கர்த்தரை தடுக்க முடியாது, அவருடைய வல்லமை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தர் எப்படி வேணுமானாலும் சூழ்நிலையை மாற்ற முடியும். மலட்டுத்தன்மை உள்ள இடத்தில் இருந்து கூட மரங்களையும் செடிகளையும் கர்த்தரால் உருவாக்க முடியும். அல்லேலூயா. மனிதனால் கூடாதது யாரால முடியும்? தேவனால் என்ன பண்ண முடியும். அதே போல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, குறைவுகள் வாழ்க்கையில வருதுன்னா கர்த்தருக்கு தெரியாம, அவருடைய நாலேஜ் இல்லாம, அவருடைய அறிவு இல்லாம ஒரு குறைவையும் கர்த்தர் அனுமதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறவர் அல்ல, சோதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் போட்டிருக்கு பைபிள்ல, எத்தனை போட்டிருக்கு, 100 இஸ்ரவேலர்கள் இழந்து போனார்கள் பசியினால, உடனே எல்லாரும் சண்டைக்கு போனாங்க, அப்படியே போட்டிருக்கு? இல்ல, லைட்டா பசி வந்திருக்குது, அவ்வளவுதான். 1 மணிக்கு சாப்பிட்றோம், சாப்பாடு இப்போ 1 மணிக்கு டைம் ஆயிடுச்சு, 1 மணிக்கு சாப்பாடு கிடைக்கல, ஒரு 1:30 ஆகலாம், 2 மணி ஆகலாம், அதுக்குள்ள செத்து போயிடுவோமா? இல்லை. அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு இருக்குது. யாரும் இறந்து போனார்கள் அப்படின்லாம் பைபிள்ல சொல்லலை, வேதவசனத்துல சொல்லலை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய நாலேஜ் இல்லாம, கர்த்தருடைய அறிவு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எந்த விஷயமும் கிடையாது. அவருக்கு தெரியும், அவர் அனுமதித்து தான் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார், அவர் செயல்பட அனுமதிக்கிறார். நீங்க சில நேரத்தில் மனுஷர்களுடைய சூழ்நிலையை வைத்து இது இவர்கள் பண்ண தவறு, அவர்கள் பண்ண தவறு அப்படின்னு, யார் தப்பு பண்ணாலும் சரி, உங்க குடும்பத்துல யார் தப்பு பண்ணாலும் சரி, உங்க உறவினர்கள் யார் தப்பு பண்ணாலும் சரி, உங்க தொழில்ல யார் தப்பு பண்ணாலும் சரி, யதார்த்தமா நடந்துருச்சு, கர்த்தருடைய அறிவு இல்லாம நடந்துருச்சு, கர்த்தர் இப்படி திரும்பி இருந்தார் அப்ப நடந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயம் நடக்கும்போது சரி நடக்கட்டும் அப்படின்னு கர்த்தர் அனுமதிக்கிறார். அதுல அவசரப்படக்கூடாது. பசியை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் அந்த நேரத்துல, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த சுவையை அவர்கள் அறியணும், அந்த டேஸ்ட் அவங்க அறியணும் அப்படிங்கிறதுக்காக பசிங்கிற ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வயிற்றில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அது கர்த்தருடைய நாலேஜ்ல தான் என்ன பண்ணுது, அது நடக்குது. உடனே நீங்க இதுக்கு மேல ஆகாது, இதுக்கு மேல நடக்காது, இதுக்கு மேல இது மாறாது, இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, இதுக்கு மேல இந்த காரியத்தை நம்ம கையில சுதந்திரிக்க முடியாது, கணக்கு போடாதீங்க. காத்திருங்க தேவ சமூகத்துல, கர்த்தரால எல்லாமே என்ன பண்ணும், கூடும். அதே போல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, காத்திருக்க என்னால முடியலைங்க ஐயா, அவ்வளோ பலவீனங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்துல கூக்குரல் இடுதல தப்பு கிடையாது. மனுஷனிடத்துல கூக்குரல் இடாதீங்க. மனுஷனிடத்துல, அதனால சொல்றேன், பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது மனுஷனிடத்துல போய் தயவு செய்து நிக்காதீங்க. யார் இடத்துலையும் என்ன பிரச்சனை வந்தாலும், ஏது பிரச்சனை வந்தாலும் தெய்வ சமூகத்துல போய் உட்காருங்க, தேவனிடத்துல போய் கேளுங்க. இந்த இஸ்ரவேலர்களுக்கு இந்த பழக்கம் இல்லவே இல்லை. ஆனா உனா போய் மோசைகிட்ட சண்டைக்கு போறது, ஒரு ஆளை நம்ம வீட்டுல தெரிஞ்சு வச்சுக்கிறோம், எதுனாலும் அவங்ககிட்டே சண்டைக்கு போறது. யார் வீக்கான ஆளு குடும்பத்துல? மோஸ்ட்லி பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அம்மாவை பிடிச்சி வச்சுப்பாங்க, சில வீட்டில் அப்பாவை பிடிச்சி வச்சுப்பாங்க. அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா எங்க பிரச்சனை நடந்தாலும், யார் என்ன திட்டினாலும் நேராக வீட்டுக்கு வந்து பிள்ளையை பிடிச்சி அடிப்பாங்க. இது நடக்கிற ஒரு காரியம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு வீக்கா யார் இருக்கா அவங்ககிட்டே சண்டைக்கு போறது, அவங்களே கஷ்டப்படுத்துறது, அவங்களே கணவன் மனைவியில பாருங்க,
கணவன் வீக்கா இருந்தா மனைவி கணவனையே போட்டு வாட்டி வதைப்பாங்க. கணவன் பாருங்க மனைவி கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா மனைவியவே போட்டு வாட்டி வதைப்பாங்க. இது இந்த உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா தேவ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். யார் உங்களை அப்படிப்பட்ட ஒரு அப்ரஷன்ல, யார் உங்களை அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துக்குள்ள கொண்டு போனாலும் தேவ பிள்ளைகள் எப்ப என்ன பண்ணும், திரும்ப அவர்கிட்ட எதிர்த்து நிற்பதோ, திரும்ப அவர்கிட்ட சண்டை போடுவதோ அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை பழகி கொள்ளணும். எங்க பழகணும்? தேவனிடத்துல போவோம். மோசேகிட்ட இந்த காரியம் பாருங்க. மோசேகிட்ட வந்து கேட்குறாங்க, ஏப்பா செங்கடல் இப்படி நிற்கிது, என்னப்பா பண்றது? எங்கிட்ட ஏன் வந்து கேட்குறீங்க? தேவனிடத்துல போய் கேளுங்க. மோசே எல்லா விஷயத்தையும் ஆண்டோடைய சமூகத்துக்கு போனான், தேவ சமூகத்துக்கு போனான். அன்னால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம மலட்டுத்தன்மையோடு இருந்தாங்க, குழந்தை இல்லை, எல்லாரும் கேலி பண்றாங்க, அவருடைய புருஷனும் கேலி, எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்றாங்க. அந்த அம்மா யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகல, தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து அழுது 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 அழுகுது அந்த அம்மா. அந்த அம்மா தேவ சமூகத்தில் அழுகும் பொழுது அந்த அம்மாவுடைய அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் வெளியே போகுது. ஏன்னா கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? அந்த அம்மாவுடைய சந்ததியில் இருந்து சாமுவேல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு வர போறாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும் இருக்கணுமோ தவிர அவசரப்படக்கூடாது. நான்காவது ஒரு காரியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. குறைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் கணக்கு போட்டாதான் குறைவுகள். கர்த்தர் கொடுக்கிற விஷயம் என்னைக்கும் குறைவான விஷயம் கிடையாது, நிறைவான விஷயம். அல்லேலூயா. நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க? இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான காரியங்கள்ல ஒப்பிட்டு 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 தேவன் கொடுக்கிற சமாதானத்தை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சந்தோஷமா அவங்களால கொண்டாட முடியல. இவங்க எப்படி ஒப்பிடுறாங்க? எகிப்துல சாப்பிட்டோம், எகிப்துல நல்லா இருந்தோம், எகிப்துல நல்ல தண்ணி கிடைச்சது, டேஸ்டான தண்ணி இருந்தது, அது இருந்தது, இது இருந்ததுன்னு உலக பிரகாரமா எகிப்தையே ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். வேத வசனத்தை நீங்கள் ஆராயும் பொழுது எகிப்து என்பது எதை குறிக்கக்கூடிய விஷயம்? பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். கானான் அப்படிங்கிறது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய விஷயம். எகிப்து நரகம், கானான் அப்படிங்கிறது பரலோகம். அதுதான் ஒரு காரியம். நீங்க இப்படி படிச்சு பாருங்க, உங்க பைபிள் வேற வித்தியாசமா உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அப்ப நம்ம எகிப்திலிருந்து கடந்து வந்துட்டோம் பாருங்க. சொல்றாங்க பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க பாருங்க, 3ஆம் வசனத்துல, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே. வார்த்தையை பாருங்க, எகிப்து தேசத்திலே. நீங்க உலகத்தோடு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒப்பிடாதீங்க தயவு செய்து. அது குறைவுள்ளதா தெரியும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நடத்துகிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு தினம்தோறும் போதுமான நிறைவான காரியத்தில் தான் நடத்துவார். அல்லேலூயா. சில நேரங்களில் பாஸ்டர் சாப்பாடே இல்லை, ஒருவேளை பட்டினியாக கிடக்குற அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் படித்தவங்கலாம் தெரியும் உங்களுக்கு, இல்லை நெட்லலாம் நீங்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி. அதுக்குனால கூட உடல் சரீரம் நமக்கு கரெக்டாக செட் ஆகணும்னு கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை என்ன பண்ணலாம், அனுமதிக்கலாம். சில நேரத்தில் திடீர்னு வீட்டில் சண்டை வந்துடுது, சாப்பாடு செய்யலைன்னா உடனே இந்த சண்டையை விட்டுட்டு சாப்பாடு இல்லைன்னு ஒரு சண்டை, அமைதியாக இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் சாப்பிடாம வெறும் தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப நான் அப்படிதான் யோசிப்பேன், சண்டை வந்துட்டு சாப்பாடு இல்லைனாலும் ஒன்று சாப்பிட முடியுமான்னு பாருங்க, இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா இருக்கு, ஏதோ ஒரு காரணம் உண்டு, அது என் சரீரத்துக்கு கர்த்தர் ஏதோ அனுமதிக்கிறார், அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எதையுமே நம்ம எப்படி யோசிக்கணும், கர்த்தருடைய அனுமதி இல்லாம, கர்த்தருடைய இடைபெடுதல் இல்லாம ஒண்ணு என்ன பண்ணாது, நடக்காது. இதே ஒரு விஷயம் தான் ஆகாருடைய வாழ்க்கையில நடந்தது. ஆகார் துரத்தப்படுகிறாள், வனாந்தரத்தில் வராரு, அங்கே யாருமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில, குழந்தை சாகிற ஒரு நிலைமையில குழந்தைய தூர போட்டுட்டு இவ வந்து உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். என் குழந்தை சாக போகுது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் இடைப்பட்டு, அவ்வளோ நேரம் அந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரியல, இப்போ பார்க்குறாங்க ஒரு கிணறு தெரியுது, ஒரு குளம் தெரியுது, அதில் தண்ணி இருக்குது, எடுத்து குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணுகிறாள், கரை சேர்க்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்களும் நானும் ஆகார போல குறைவுகளையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் வைத்திருக்கிற நிறைவை அடையாளம் காண முடியாது இந்த உலகத்துல. கர்த்தர் அவ்வளோ அழகான மன்னாவை தயார் பண்ணி வச்சிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிடைக்க போகுது. அதுக்குள்ள அவசரம், எகிப்து பரவாயில்ல, பழைய வாழ்க்கை பரவாயில்ல, நான் இன்னும் அப்படி இருந்திருந்தா பரவாயில்ல, நான் இப்படி இருந்திருந்தா பரவாயில்ல, நான் இதை செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா உலக பிரகாரமான வாழ்க்கையோடு ஒப்பிடக்கூடாது என்னைக்குமே.
சொந்த வீடு இருந்துட்டா பரவாயில்ல, சொந்த கார் இருந்துட்டா பரவாயில்ல, ஒரு 5 பவுன் நகை இருந்துட்டா பரவாயில்ல, அவங்க பாருங்க வீடு இது பண்ணிட்டாங்க, அவங்க பாருங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க உடைய பாருங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க. நம்ம உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டோம். தருவார் ஆசீர்வாதத்தை, நான் இல்லைன்னு நான் சொல்லல, கொடுத்தா சந்தோஷமா வச்சுக்கோங்க, நான் அதையும் சொல்லல. இல்லாத ஒரு காரியத்தை குறித்து தயவு செய்து புலம்பிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த நிறைவை சந்தோஷப்பட ஆரம்பிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசுறாரு, அது ஒரு மிகப்பெரிய நிறைவு. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, அது மிகப்பெரிய ஒரு நிறைவு. பரலோகத்தை உங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், அது ஒரு மிகப்பெரிய நிறைவு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அங்க போய் சந்தோஷமா இருக்காங்க, அவங்க அங்க போய் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. தேவையில்லை நமக்கு அதெல்லாம். உலக மனுஷனோட தயவு செய்து ஒப்பிட்டு கொள்ளாதீங்க. இந்த விஷயத்துல தெளிவா இருங்க. 2வது பாயிண்ட் நான் வரேன். 2வது காரியம் என்ன அப்படின்னா, தேவ ஆசீர்வாதம் தேவனை சார்ந்திருப்பதையே கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த அற்புதங்களை, பைபிள் வசனங்கள்ல அற்புதங்களை தியானிக்கும் போது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரை சார்ந்திருப்பதை, கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க தான் கற்றுக் கொடுக்குதோ தவிர, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை இங்கிருந்து புடுங்கிட்டு போய் உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வாகனத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அந்த வாகனத்தை எடுத்துட்டு நீங்க சினிமாவுக்கு போங்க, அந்த வாகனத்தை எடுத்துட்டு தப்பா யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரை சார்ந்திருப்பதையே, தேவனை சார்ந்திருப்பதையே தான் கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் எதை கற்றுக் கொடுக்கிறது, அவர்கள் தேவனை சார்ந்து இருக்கணும். செங்கடல் பிரச்சனை வருதா, தேவனை சார்ந்து இருக்கணும். சாப்பாடு இல்லையா, தேவனை சார்ந்து இருக்கணும். இறைச்சி இல்லையா, தேவனை சார்ந்து இருக்கணும். மாறாவின் தண்ணீரை போல கசப்பா இருக்கா, தேவனை சார்ந்து இருக்கணும். எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து இருக்கணும். ஒரு அற்புதம் நடந்த உடனே நாங்க திரும்ப எகிப்துக்கு போயிடுறோம், திரும்ப அங்க போய் கறி சாப்பிடுறோம், திரும்ப நாங்க அங்க போய் சந்தோஷமா இருக்கிறோம், அப்படி இல்லை. ஆண்டவருக்குள்ள ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, மேன்மைகள் வந்த உடனே ஆண்டவரை மறந்துடுறோம். ஜெபம் இல்லை, வேதவசன வாசிப்பு இல்லை, பக்தி வைராக்கியம் இல்லை, ஆண்டவருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் இல்லை. ஆசீர்வாதம் வராதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு அழுது புலம்பி உபவாசம் இருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள் வந்த உடனே ஐயா எனக்கு நேரம் இல்லை, ஐயா எனக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட மனநலம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னால தான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போறோம். அந்த உலகத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கிறத தான் கற்றுக் கொடுக்குமோ தவிர, தேவனை விட்டு விலகி உலகத்தை சார்ந்திருக்கிறத என்ன பண்ணாது, கொடுக்காது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அற்புதம் பாருங்க. டெய்லியும் மன்னா வருது. அதுல சொல்றாரு, மோசே அழகா சொல்றாரு, வாரத்துல 7 நாட்கள் 6 நாட்கள் மன்னா வரும். தினம்தோறும் நீங்க என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு கூட எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும், சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணும், தினம்தோறும் கூட எடுத்துட்டு காலையில் நீங்க என்ன பண்ணணும், பாதி சொல்லிட்டேன். அன்றைக்கு தேவையான மன்னாவை நீங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றணும். அதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா, ஒரு நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த மன்னா பூச்சி பிடிச்சி கெட்டு போயிடும். நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? அந்த மண்ணா விட்டாங்களா, எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, கொண்டாந்து வச்சுக்கிட்டான். சரி, நாளைக்கு எதுக்கும் கிடைக்கலனா நாளைக்கு 10 மணி வரையும் தூங்கலாம். அதனால என்ன பண்ணலாம், நாளைக்கு மண்ணாவை எடுத்து வச்சு பார்க்குறான். காலையில் எல்லாம் ஃபங்கஸ் ஆகி பூஞ்சை பிடிச்சி எல்லாம் கெட்டு போச்சு. அப்போ என்ன ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், தினந்தோறும் நிமிஷந்தோறும் எல்லா விஷயத்திலும் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதில் இன்னொன்று வருது பாருங்க, 7வது நாள் ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடாது. 6வது நாள் எடுக்கிற மண்ணா மாத்திரம் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அல்லேலூயா. 7வது நாள் நீங்கள் மண்ணா எடுக்க தேவையில்லை. ஆண்டவரே அப்போ மண்ணா கெட்டு போயிருவேன், இல்லை, 6வது நாள் நீ எடுக்கிற மண்ணா கெடாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அடிக்கடி சொல்றது பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், இல்லை நம்ம அப்பா அம்மா கூட இருக்கலாம். 2 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல, 3 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அம்மா எனக்கு தான், அப்பா எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு காரியம், அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரது நம்ம, இதுதான் பொசசிவ்னஸ் அப்படிம்பாங்க. எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் நானும் ஆண்டவர் அப்படி நினைக்கிறோமோ இல்லையோ, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி நினைக்கிறார். அல்லேலூயா. உங்க மேலேயும் எம் மேலேயும் அவ்வளோ பொசசிவ்னஸ் அப்படின்னு சொன்னா, உங்க மேலேயும் எம் மேலேயும் அவ்வளோ அவர் இருக்கிறார், விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஒன்ஸ் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒருபோதும் உங்களை என்னையும் எந்த காரியத்துக்காக எந்த விஷயத்துக்காகவும் போக விட மாட்டார். அதனாலதான் என்ன பண்றாரு, டெய்லியும் தினந்தோறும் அவரை சார்ந்து இருக்கணும், நிமிஷந்தோறும் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். உலகத்தை சார்ந்து இருக்கிறது இல்லை.
உங்க படிப்பை சார்ந்து இருக்கிறது இல்லை, உங்களுடைய பணத்தை சார்ந்து இருக்கிறது இல்லை. இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், தூக்கிறீங்க. அதெல்லாம் கடந்தாலும் தூக்குற ஓரிச்சிட்டு காலையில் ஜபிக்கிற ஜபம் ரெகுலராக இருக்கணும். வேதவசனம் வாசிக்கிறது ரெகுலராக இருக்கும். நீங்கள் எப்படி எங்கே வேணால் உயர்ந்துங்க, எங்கே வேணால் ஆசீர்வாதமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன வேணால் ஆசீர்வாதம் கொடுக்கட்டும், நான் அதெல்லாம் தடை சொல்லவே இல்லை. எது உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தருக்குண்டான இடத்தை தயவு செய்து கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்குற பாடம் இல்லை. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சாலும் அதுக்கு பேர் என்னங்க? விக்கிரக ஆராதனை. அதுக்கு வேற டெஃபினிஷனே வேண்டாம். ஃபோனை வச்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணுறதை விட்டு நான் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறேன்னா அதுதான் எனக்கு விக்கிரகம், அதுதான் ஐடல் வர்ஷிப். எல்லா விஷயமும் அப்படிதான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களா? அப்போ யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் தொழிலுக்கு கொடுக்குறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கு கனத்தோடு என்ன பண்ணு கொடுத்துடணும். நேரம், நான் சொல்றது நேரத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப தினந்தோறும் தேவனை சார்ந்து இருப்பதிலே கர்த்தர் ரொம்ப கவனம் உள்ளவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் அதான். என்ன சொல்றாரு? 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அன்றைக்கு ஒரு நாள், 6வது நாள், அந்த 6வது நாள் வருகிற அந்த மன்னா மாத்திரம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கெட்டு போகாது. தேவனுக்கு என்ன பண்ணும்? அடுத்த நாள் என்ன பண்ணும்? இருக்கும். அது நல்லா கவனிங்க. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவ ஆசீர்வாதம் ஒருபோதும், நான் அதை திரும்ப சொல்றேன், தேவ ஆசீர்வாதம் ஒருபோதும் தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவை ஒருபோதும் என்ன பண்ணாது? உடைக்காது. அப்ப என்ன அங்கய்யா நடக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை கெடுக்காது. வேற ஒரு ஆசீர்வாதம் நினைச்சு நீங்க உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற விஷயம் ஆண்டவரையும் உங்களை விட்டு பிரிச்சிடும். அல்லேலூயா. எந்த விஷயம் உங்களையும் ஆண்டவரை விட்டு பிரிக்குதோ அந்த விஷயம் தேவ ஆசீர்வாதம் கிடையாது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், பிசாசின் ஆசீர்வாதம், மாம்சத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா இன்னும் அவர் மேல அதிக அன்பு தானே வரணும். ஆனா ஒரு ஆசீர்வாதம் வருது, என்ன ஜெபம் பண்ண விட மாட்டேங்குது. ஒரு ஆசீர்வாதம் வருது, என்ன பைபிள் படிக்க விட மாட்டேங்குது. ஒரு ஆசீர்வாதம் வருது, என்ன சர்ச்சுக்கு போக விட மாட்டேங்குது. ஒரு ஆசீர்வாதம் வருது, எனக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் அப்படியே குறைஞ்சிருது. சில நாட்கள் டவுட் வந்துருது, நான்லாம் கிறிஸ்தவனா? ஓ ஆமன்ல, கிறிஸ்டியன்பா, கிறிஸ்மஸ் வந்துருச்சு போகணும், அப்பா நியூ இயர் வந்துருச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உலக ஆசீர்வாதம் உங்களை உலகத்துக்குள்ள இழுக்கும். பிசாசின் ஆசீர்வாதம் அவனுடைய கட்டுக்கோக்குள்ள என்ன பண்ணும்? கொண்டு போகும். மாம்ச இச்சையான காரியங்கள் உங்களை மாம்ச இச்சைக்குள்ள என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். தேவ ஆசீர்வாதம் அப்படின்னா தேவனுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவை ஒருபோதும் என்ன பண்ணாது? உடைக்காது. அல்லேலூயா. அதை துச்சமாய் எண்ணுவீர்கள். அல்லேலூயா. துச்சமாய் எண்ணுவீர்கள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள்ல? தேவ ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாத நேரத்தில், கிடைக்கக்கூடாத காலத்தில் கிடைச்சது. ஆனால் அதை துச்சமா என்னாங்க. யாரு? சூப்பர். யார் சொன்னது? குட். யாரு? ஈசாக்கு. 100 வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைக்குது. அதுதான் அவனுடைய சந்ததி. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? கொண்டு வந்து பலி கொடுனார். என்ன சொன்னா? யோசிச்சான், கொண்டு போகலாமா, கொண்டு போக வேண்டாமா, இல்லை அடுத்த வாரம் கொண்டு போகலாமா? சொன்ன நேரத்தில், சொன்ன காலத்தில் பலி கொடுக்க என்ன பண்ணிட்டான்? மேலே துச்சமா என்ன. அதுதான் தேவ ஆசீர்வாதம். தேவ ஆசீர்வாதம் ஒருபோதும் நமக்கும் தேவனுக்கும் உண்டாகும் எந்த பிளவை என்ன பண்ணாது? கொடுக்காது. அப்ப என்னங்கய்யா பிரச்சனை அப்படின்னு சொன்னா, எப்பயுமே ஒரு வசனத்தை கூட வாசிங்க. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. சகோதர சகோதரியை நீங்க தயவு செய்து உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய திருப்தி எதுன்னு கால்குலேஷன் பண்ணாதீங்க. நீங்க அதுல தான் என்ன பண்றீங்க? தேவனை விட்டு வழி விலகி போற பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க சில விஷயங்கள் செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இது இருந்துட்டா போதும், இது கிடைச்சிட்டா எனக்கு போதும், இது இருந்துட்டா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இது இருந்துட்டா நீங்களா ஒரு முடிவு பண்றீங்க பாத்தீங்களா? ஒருபோதும் அந்த விஷயம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தினால் மாத்திரம் நீ பசியோட 3 நாட்கள் சாப்பிடாம இருந்தாலும் வேத வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்காது? பசியே எடுக்காது. அல்லேலூயா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்?
தூங்குறவங்களாம் எந்திரிச்சிருவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. மலை பிரசங்கம் பண்ணும்போது, மலை மேல உட்கார்ந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது 3 நாள் ஆச்சு. குழந்தைங்க இருந்தது, பிறந்த குழந்தை இருந்திருக்கலாம், வாலிப வயதுல இருந்திருக்கலாம், வயசானவங்க இருந்திருக்கலாம். 3 நாட்கள் கூட்டம் கலையாம உட்கார்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நேரத்தில் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுடைய திருப்தி என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பல பிரச்சனைகள் என்ன காரணம் தெரியுமா? எது திருப்தின்னு தெரியாம உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைச்சு கொண்டு வந்துடுறோம். இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு திருப்தி, இதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் எனக்கு வேணும், பணம் எனக்கு வேணும், படிப்பு எனக்கு வேணும், உலக பிரகாரமான காரியங்கள் வேணும், இச்சையான காரியங்கள் இல்லை, உலக பிரகாரமான தேவை, இது என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நல்லா கவனிச்சு பாரு. இல்லை, அது என்னைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சோ அன்னையிலிருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்த நாட்களை காட்டிலும், நிமிஷங்களை காட்டிலும், உன்னை உபத்திரவத்திலும், உன்னை பாடுகள் மத்தியிலும், உன்னை பலவீனங்கள் மத்தியிலும், உன்னை காயப்படுத்தி, உன்னை கஷ்டப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு காலத்துல நினைச்சிருப்பீங்க, இது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், இது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இல்ல. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்கிற அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி, அதாவது இது எனக்கு போதும் அப்படின்னு நீங்களும் நானும் கால்குலேஷன் போடுறது, கணக்கு போடுறது, ஒரு நாளும் நமக்கு போதுமானது அல்ல. இந்த இஸ்ரவேலர்கள் அப்படிதான் சொன்னாங்க, எகிப்து தேசம் எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கும், நாங்க அங்க போறோம். அவங்களுடைய கால்குலேஷன் அது இல்லை. அடுத்து நடந்த 40 வருஷங்கள் அவங்களுக்கு மன்னாதான் திருப்தி கொடுத்தது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் சாப்பாட்டை பார்த்துட்டு அடிமையா போக பார்த்தான். ஆண்டவர் அதை விட பெட்டரான சாப்பாடு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை சுதந்திரவாளியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய சந்தோஷம் அடிமைத்தனத்தில் அல்ல, சுதந்திரவாளியாய் இருப்பது. அவனுடைய சந்தோஷம் இன்னொரு தேசத்துல போய் அடிமைப்பட்டு அவங்களுக்கு வேலை செய்யறது இல்லை. கானான் தேசத்தை சொந்தமாக சுதந்திரித்து சேர போட்டு உட்கார்ந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே மகிழ்ச்சியா இருப்பது. ஹல்லேலூயா. தெளிவா என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். 3வது விஷயம், தேவ ஆசீர்வாதம் தேவ குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. என்னங்க? தேவ ஆசீர்வாதம் தேவனுடைய கேரக்டர். நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே மனுஷனுடைய குணத்தை வெளிப்படுத்தாது. கர்த்தர் கொடுக்கிற மேன்மை எல்லாம் மனுஷனுடைய குணத்தை வெளிப்படுத்தாது. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்குது, ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா ஆண்டவர் 100க்கு 100 ரொம்ப கேரா இருப்பார். என்ன அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் தேவன் யார் என்பது தேவன் யார் என்பதை என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். சில நேரங்களில் நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது மனுஷன் குணத்தை வெளிப்படுத்தும். நீங்க யாரையாவது அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப அன்பானவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க, அவங்க என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே மாய்மாலம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை கர்த்தர் அனுமதிக்கல. அப்ப உங்களை அறியாம உங்களுக்குள்ள இன்னொரு கேரக்டர் ரிவீல் ஆகுது, இன்னொரு உலக பிரகாரமான மனுஷனை சார்ந்திருக்க வைக்க உன்னை தள்ளுதுன்னா தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல. ஹல்லேலூயா. இது தேவனுக்கு உண்டானது அல்ல. என் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா உடனே நாவு அறிக்கை செய்யணும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் இயேசு எவ்வளவு நல்லவர், என் இயேசு எவ்வளவு மகிமையானவர், என் இயேசு எப்படி துதிக்கப்படத்தக்கவர், அப்படி வரணும். அவங்க நல்லவங்க, அந்த அம்மா நல்லவங்க, பசியில இருந்து அவங்க சாப்பாடு போட, அவங்கள மாதிரி இறக்க குணம் யாரும் இல்லை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. 40 வருஷம் வனாந்தரத்துல யாரோ வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. சில கிராமங்கள் இருந்திருக்கலாம், சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், எந்த இடத்துல யாரோ வந்து கர்த்தர் அனுமதிக்கல இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்க, சாப்பாடு கொண்டு வந்து இல்ல. யார் கொடுத்தா? தினம்தோறும் யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். டெய்லியும் கர்த்தர் மன்னாவை கொண்டு வந்தார். டெய்லி எடு, சாப்பிடு. அப்ப அவன் டெய்லியும் அந்த கூடை எடுத்துட்டு அவன் போய் வெளியே காலையில அந்த பனி முடிஞ்ச உடனே நிற்பான். ஆண்டவரே மன்னா கொடுக்குறீங்களா அப்படின்னு மேலே பார்ப்பான். அப்படியே பொழியும். நான் விவசாயம் பண்ணல, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, யாரும் எனக்கு உதவி பண்ணல, என் பணம் இல்லை, 100க்கு 100 இந்த சாப்பாடு அவர் கையிலிருந்து எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எதை வெளிப்படுத்துகிறது? என் தேவன் எவ்வளவு என் மேல கன்சர்னா இருக்கிறார். ஒரு நாள் மன்னாவை கொடுத்துட்டு அடுத்த நாள் மறந்து போகிற ஆண்டவரா?
ஹல்லேலூயா. ஒரு உறவுக்காரங்க வீட்டுக்கு போகிறோன்னா காலையில் சாப்பாடு சந்தோஷமாக போடுவான், மதிய சாப்பாடு கூட போடலாம். ஆனால் நைட் சாப்பாடு போடும்போது எப்போ கிளம்புறீங்க, என்னது எப்போ கிளம்புறீங்க, வீட்டை பூட்டிட்டு வந்தீங்களா, திறந்து போட்டு வந்தீங்கன்னா திருட்டு போயிருமே, நம்ம நல்லா தெரியும் பூட்டிட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறாங்க, கிளம்பி போங்கன்னு என்னது சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம். அவன் குணம் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இவங்க ரொம்ப நல்லவங்க. ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே சந்தோஷப்படுறீங்க. பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும், 10,000 ரூபாய்க்கு நான் எவ்வளோ காசு எங்கெங்கேயோ கேட்டேன் கிடைக்கல, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன், 10 ரூபா வட்டிக்கு 10,000 கொடுத்தான். என்ன பண்ணா, 10 ரூபா வட்டிக்கு 10,000 கொடுத்தான். 10 ரூபா வட்டினாலும் கொடுத்தான்ல அவன் எவ்வளோ நல்லவன் அவன் அப்படின்னு அவனை போற்றி கொண்டு இருக்கிறீங்களா? அவன் குணம் தெரியல, உங்கள் சூழ்நிலையும் என் சூழ்நிலையும் யூஸ் பண்ணி அவன் 10 ரூபா என்ன பண்ணுறான், சம்பாதிக்கிறான். மனுஷங்க அப்படிதான். உன்னுடைய கேரக்டரையும் உன்னுடைய குணத்தையும் வச்சுட்டு ஒன்றை வச்சு அவன் வாழ்ந்துட்டு போயிடுவான். அது யாரா இருந்தாலும் சரி. இதுதான் இந்த உலகம். நீங்க அவங்க குணத்தை நம்பி உங்க வாழ்க்கையை தூக்கி கொடுத்துடுறீங்க. இல்ல, நீ தேவ ஆசீர்வாதம் பெற அப்படின்னா தேவ குணத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கைய மனுஷன் ஒப்பு கொடுக்காதீங்க. அவங்க நல்லவங்க, அவங்க அதை செய்யறாங்க, அதை செய்யறாங்க. இல்ல, கர்த்தர் தான் நல்லவர். அதுதான் முதல் காரியம். என்ன சொல்லுது, யெகோவா ஈரே என்று சொன்னால் என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு வேணுங்கிறத நிறைவாய் தருகிறவர். அதே போல அடுத்த ஒரு பாயிண்ட் அதுதான், என் கர்த்தர் மனதுருக்கம் உடையவர், இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. பசியும் பட்டினியுமே என்ன போடுகிறவர்ல, எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் என்னை திருப்திப்படுத்துகிற விஷயம் அவருடைய கேரக்டர். அது ஹல்லேலூயா. அவருடைய குணம், கர்த்தருடைய குணம் அதுதான். இந்தா ரொம்ப நச்சரிச்சுட்டே இருக்கிறேன், இந்தா வச்சுட்டு போ, அப்படி கொடுக்குற கடவுள் இல்லை. ஹல்லேலூயா. இதை வாங்கி நான் அல்லோலப்பட்டு அவதிப்படுறதை காட்டிலும் நான் அவசரப்பட்டால் கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமை, உனக்கு பெஸ்ட்டான விஷயத்தை கொடுக்குறேன், உனக்கு சிறந்த விஷயத்தை கொடுக்குறேன். அதை நீங்கள் கர்த்தரிடத்துலேருந்து பெறும்போது தான் தெரியும், இவ்வளோ நாள் நான் காத்திருந்ததுக்கு உண்டான பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதம் என்ன பண்ணும், தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும். ஒவ்வொரு அற்புதத்தை பெறும்போதும் ஒவ்வொரு அதிசயத்தை பெறும்போதும் நீங்க யாரை போற்றி கொண்டு இருக்கிறீங்க கவனிங்க. மனுஷனை போற்ற ஆரம்பிக்கிறீங்களா, மனுஷனை உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல மனுஷனை பெருமையா பேசுறீங்களா? தயவு செய்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என் சகோதர சகோதரியே, பிசாசானவன் கவனத்தை திருப்பிட்டான். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற நாட்கள் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, இந்த பூமியில தேவ குணத்தை என்ன பண்ணுவது, புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிறது. மனுஷன் கேரக்டர்லாம் வேண்டாம் நமக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நல்லவனா இருப்பான், நாளைக்கு கெட்டவனா பாருவான், மறுபடியும் அவன் நல்லவனா மாறுவான். அடிக்கடி நான் சொல்ற விஷயம் அதுதான். யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், யாரையும் பாஸ்டர் இந்த மாதிரி அவங்க எனக்கு விரோதமா பண்ணிட்டாங்க, அது தெரியாத விஷயமா? கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. பாஸ்டர் அன்னைக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி கண்டிப்பா மாறுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. நான் தான் சொல்லுவேன், மனுஷனை சார்ந்து இருந்தீங்கன்னா மனுஷன் செயல்படுகிற விதம் உங்க வாழ்க்கையில கண்ணீரையும் வேதனையும் பலவீனத்தையும் கொண்டு வரும். அதே சேம் டைம் இந்த உலகம் அப்படிதான், கர்த்தரை மாத்திரம் தான் நான் சார்ந்து இருக்கிறேன்னு தேவ குணத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு இது பிடிக்கும், அவனுக்கு அதை பிடிக்கும், அந்த அம்மாவுக்கு அதை பிடிக்கும், அந்த ஐயாவுக்கு அது பிடிக்கும், அவங்களுக்கு இதை சொன்னா சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு இதை செஞ்சா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு போய் ஏமாந்து போவதை காட்டிலும் எப்பொழுதும் நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணும், என் ஆண்டவருக்கு எது பிடிக்கும், என் ஆண்டவர் எதை செஞ்சா சந்தோஷப்படுவார், என் ஆண்டவர் என்ன அவருடைய குணம், நான் எது செஞ்சா ஆண்டவருக்கு கோபம் வரும். ஹல்லேலூயா. பாஸ்டர் இதெல்லாம் ஆகிற காரியமா அப்படின்னா முடியும். ஆண்டவருடைய குணம் எல்லாம் நமக்கு இதில் இருக்கு. ஹல்லேலூயா. அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, எந்த நேரத்தில் அவர் சந்தோஷமா இருப்பார், எந்த விஷயத்தில் அவர் சந்தோஷமா இருப்பார், எந்த காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குற எல்லாமே இதில் இருக்கு. இதில் இல்லாத விஷயம் ஒன்றுமே இல்லை, புதுசாலாம் இல்லை. இதை தாண்டி நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இது பிடிக்கும், இது பிடிக்காது, இதை செய்யாத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு டப்புன்னு அதை விட்டுறணும். நீங்க இல்ல எனக்கு அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், என் குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்யணும், ஆண்டவர் விலகி போயிடுவார். என்னைக்கு உன் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அது வந்துச்சோ அப்ப இருந்து அது உங்களை தொந்தரவு பண்ற விஷயமா என்ன பண்ணிரும், மாறிடும். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை கூட, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:11.
ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. உலக பிரகாரமான மனுஷனை இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும்போது நமக்கு தந்தையா இருக்கிறவர், நமக்கு தகப்பனா இருக்கிறவர், நமக்கு அம்மாவா இருக்கக்கூடியவர், நமக்கு எல்லாவுமா இருக்கிற தெய்வம் எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில தீமையை அனுமதிப்பார்? ஹல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவரை சார்ந்திருந்து சில விஷயங்கள் நன்மையா எனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா தீமையை ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய வேண்டிய விஷயம், நானா தேடினதான்னு யோசிக்கணும். இல்லை பாஸ்டர் நான் அப்படிலாம் தேடலை, அதுவா யதார்த்தமாக வந்துச்சு, அதுவா நடந்த ஒரு விஷயம், நான் அதில் என் கையை எதுவுமே அதில் இல்லை பாஸ்டர், நான் காத்து தான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு உறுதித்தன்மை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புறாருன்னா அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு டோர் ஓப்பனிங், ஒரு பெரிய கதவை ஆண்டவர் திறக்க போறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்கிற தெய்வம் அல்ல. இந்த உலகம் நமக்கு எப்படி தீமை செய்யலாம், ஆனா ஆண்டவர் செய்கிறவர்ல. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் அவருடைய கேரக்டர் என்னங்கிறத வெளிப்படுத்துமோ தவிர தீமை செய்கிற எண்ணம் கிடையாது. தேவனுடைய கேரக்டரை அறிஞ்சுக்கணும், தேவனுடைய குணாதிசயத்தை அறிஞ்சுக்கணும். ரொம்ப நாளாக நம்ம அழுதுகிட்டு நம்ம புரண்டுட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் அப்படி இருந்துட்டு போறாங்க. அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய குணத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இல்லம்மா நீ எனக்கு ஜெபிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ எனக்கு பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ படித்த வேத வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அன்னைக்கு உன்னுடைய உறவுக்காரங்க எல்லாம் என்ன பேசுனாங்கல்ல, பேசும்போது நீ சொன்னே ஒரு வார்த்தை, நீங்களாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் தான் தேவைன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னே இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அல்லேலூயா. அன்னைக்கு நீ கிறிஸ்துவத்தை விட்டு வந்துட்டினா, நீ தேவனை வணங்குறது விட்டு வந்துட்டினா உனக்கு நான் இதை தரேன்னு சொல்லும்போது இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் குப்பை, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி வந்து கஷ்டப்பட்ட பார்த்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் உன்னை சொல்லும் போது தான் தெரியும், ஓ என் தேவன் அப்படி குணம் கொண்டவரா, என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரா, என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரா, என் தெய்வம் என்னை அவ்வளவா உயர்த்தி வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறது புரியும். ஹல்லேலூயா. ஸோ மூணாவது விஷயம் அது. நான்காவது விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களை எங்கே கொண்டு போகும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவை நோக்கி கொண்டு போகும். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நல்லா பாயிண்ட் பண்ணுங்க. இந்த மூன்று பேர் நம்ம வணங்குற திரியேக தேவன். இந்த திரியேக தேவனில் கடவுள், அதாவது பிதா நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களை எங்கே கொண்டு போகும்னா கிறிஸ்துவை நோக்கி கொண்டு போகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நோக்கி கொண்டு போகுதுன்னா, கிறிஸ்து என்னவா அந்த பூமியில வந்தாரு? மனிதனா வந்தாரு. எதை நோக்கி போனாரு? ரட்சிப்பை நோக்கி போனாரு. எப்படி ரட்சிப்பை சுதந்திரித்தாரு? சிலுவையில சுதந்திரித்தார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தை செய்தாலும் கிறிஸ்துவையும் சிலுவையும் அகற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள உங்களை என்ன பண்ணுவார்? அவ்வளோ டீப்பா கொண்டு போவார். உதாரணத்திற்கு பழைய ஏற்பாடுல இந்த மன்னா எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். புதிய ஏற்பாடுல பார்க்குறோம், அவர் என்ன பண்றாரு, 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தாரு. போஷித்து மாத்திரமல்ல, என்ன சொன்னாரு, நானே 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 ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க. மன்னா எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து வருது, பரலோகத்திலிருந்து வருது. இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரு? பரலோகத்திலிருந்து வந்தார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன பண்ணார்? மரியாளுடைய வயிற்றிலே கற்பம் தரித்தார். பரலோகத்திலிருந்து வந்தாரு. அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யற எல்லா அற்புதமும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை, நமக்காக சிந்தின ரத்தம், நமக்காக அடிபட்ட காரியங்களை ஒருபோதும் மறக்க செய்யாது. ஹல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை எந்த மனுஷன் மறக்காம இருக்கிறானோ இந்த உலகத்துல அவன் பிசாசானவனை ஜெயிச்சிடலாம். இந்த உலகத்துல பாவத்தை ஜெயிச்சிடலாம். நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் பாவம் செய்ய துணிகரம் வருதுன்னா அவன் பிசாசானவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நேராக கூட்டிட்டு போய் பாவத்தில் தள்ள மாட்டான். ஜெபத்தை மறக்க வைப்பான், வேத வசனத்தை மறக்க வைப்பான். இது ரெண்டும் மறந்துட்டாவே இயேசு கிறிஸ்துவை மறந்துடுவான். இயேசு கிறிஸ்து பட்ட வேதனையை மறந்துடுவான். இயேசு கிறிஸ்து அடிபட்டதை மறந்துடுவான். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை மறந்துடுவான். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின காரியத்தை மறந்துடுவான். எல்லாவற்றையும் மறந்துடுவான். ஒரு பாவம் பண்ண உனக்கு எப்ப தைரியம் வரும் அப்படின்னு சொன்னா, உன் இருதயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அகற்றிட்டீங்கன்னா பாவம் பண்ண தைரியம் வந்துடும். ஹல்லேலூயா. அப்ப நான் எப்படிங்க ஐயா பாவத்தை ஜெயிக்கிறது அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும், சிலுவையை மறந்து போகக்கூடாது.
சிலுவை அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்ச் போட்டு வச்சுக்கோங்க, சிலுவையை எங்கேயும் வச்சுக்கிட்டே இருங்க, நான் அப்படி சொல்லலை. நான் அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டை அந்த மாதிரி படம் போட்டு வச்சு அப்படி சொல்லலை. நான் உங்கள் மைண்டில் எப்பயுமே என்ன இருக்கணும், இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், ஹல்லேலூயா, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், இயேசு எனக்காக வானத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், இயேசு எனக்காக 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 பர்சனலாக எனக்காக தனிப்பட்ட முறையில் எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், வந்திருக்கிறார். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மன்னா அவங்களுடைய பசியை போக்குச்சோ, அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் திருப்தி அடைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு ஒன்று உங்களுக்கு எனக்கு இருக்குதுன்னா அதுக்கு முழு முழுக்க யார் காரணம், இயேசு. அவர் வரலைன்னா கிடையாது. நமக்கு மாம்ச வாழ்க்கை தான். திருட்டுத்தனம் பண்ணியிருப்போம், ஏமாத்திருப்போம், பொய் சொல்லியிருப்போம், இச்சையில் விழுந்திருப்போம், பாவத்தில் விழுந்திருப்போம், ஏதோ பாவத்தில் எங்கெங்கேயோ போய் கடந்திருப்போம். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய லைஃப், ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை, இன்னைக்கு ஒரு ஜெபம், வேதவசன வாசிப்பு, பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறது, பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிறது, தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியமா வாழ்றது, பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வது, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டதே இயேசு கிறிஸ்து. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வரலன்னா நீங்களும் நானும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது, பிசாசானவனை ஜெயம் கொள்ள முடியாது. அப்ப இந்த மன்னாங்கிற அற்புதம் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தினந்தோறும் அவங்களுக்கு அதை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம். 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் பயணம் பண்ணும்போது ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் அவங்க பட்டினியா இல்லை. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்திப்படுத்திக்கிட்டே வந்தார். 40 நாள் முடிஞ்சு அவங்க எங்க கால் எடுத்து வைக்கிறாங்க சொல்லுங்க, கானானுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. கானான் என்பது எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், பரலோகத்தை குறிக்கக்கூடிய விஷயம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோகத்தை சேரணும் அப்படின்னு சொன்னா 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் பயன்படுறாங்க. 40 வருஷமும் வானத்திலிருந்து என்ன வந்துகிட்டே இருக்கணும், மன்னா வந்துகிட்டே இருக்கணும். உலக மனுஷன் இல்லை, ஊர்க்காரன் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, வானத்திலிருந்து வந்தால் அவன் கோடையை தூக்கிட்டு போய் வச்சு அவனுக்கு உண்டான சாப்பாடு எடுத்துட்டு வந்துடணும். 40 வருஷம் அந்த மன்னாவை சார்ந்து வாழும் போதுதான் உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்ந்தாதான் அவன் என்ன பண்ண முடியும், கானான்கிற ஒரு சுதந்திரத்தை அவன் சுதந்திரிக்க முடியும். அப்ப இந்த 40 வருஷம் என்பது எதை குறிக்கக்கூடிய விஷயம், வனாந்தர வாழ்க்கை. வனாந்தரம் என்பது எதை குறிக்கக்கூடிய, உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த பூமியில நீங்க வாழும் போதோ தினந்தோறும் நீங்க இயேசுவை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் கானான்கிற பரலோகத்தை ஒருவேளை இந்த பூமியில நம்ம உயிர் போச்சுன்னா அங்க போய் நம்ம சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு சாப்பிட்டேன், மன்னா எடுத்துட்டேன், 3 நாளைக்கு எனக்கு மன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா வனாந்தரத்தில்? வேற வழி கிடையாது. என்ன பெரிய ஆண்டவர் மன்னா கொடுக்குறது, அந்த முக்கு சந்து போனால் ஒரு பரோட்டா கடை இருக்குது, சாப்பிட்டு வந்துடுறேன், அப்படியே போக முடியும்? இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க வீடு 3 வீடு தள்ளி இருக்குது, அவங்க பிரியாணி பண்ணியிருப்பாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வந்து அவனே நமக்கு முன்னாடி கூட எடுத்துகிட்டு போய் நிற்பான் ஆண்டவர்கிட்ட. எந்த மனுஷனை சார்ந்து இருக்க முடியாது, இந்த பூமியை சார்ந்து இருக்க முடியாது. அப்ப கானானுக்குள்ள போகணும் அப்படின்னா யாரை மாத்திரம் தான் சார்ந்து இருக்கணும், மன்னாங்கிறது பரலோகத்திலிருந்து வருது பார்த்தீங்களா, அதை மாத்திரம் தான் சார்ந்து இருக்க முடியும். அதை சார்ந்திருந்தால் தான் பரலோகம் போக முடியும். அதே போலதான் இயேசுவை சார்ந்திருந்தால் மாத்திரம்தான் இந்த வனாந்தரமான உலகத்தில் நீங்களும் நானும் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. மாய்மாலமா தெரியுற அந்த காணல் நீரும்பாங்க. நம்ம ஊரில் வெயில் காலத்தில் அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழுகிற மாதிரி தூரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே தண்ணி மாதிரி மிதக்கும். அது மாதிரி தான் வனாந்தரத்துலேயும் அந்த வெயிலுடைய காணல் நீர் அப்படியே மிதக்கும். அங்கே தண்ணி இருக்குதுன்னு போனால் அங்கே ஒன்றும் இருக்காது. அதுபோல் இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி தேடிட்டு இருக்கிறீங்க, அங்கே போனால் எனக்கு நல்லது நடக்கும், இங்கே போனால் எனக்கு நல்லது நடக்கும், இது எனக்கு திருப்தி ஆகும், அந்த அற்புதம் எனக்கு திருப்தி ஆகும், அது எனக்கு அதிசயம் திருப்தி ஆகும் அப்படின்னு ஊர் உலகத்தில் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரியே, அது அனைத்தும் உன்னுடைய பரலோக வாழ்க்கையை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு உண்டான பிசாசானவனுடைய தந்திரம். நீ கர்த்தரை சார்ந்துரு. இந்த வனாந்திரமான வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நான் சொல்லவே கிடையாது. உலக வாழ்க்கை எக்கானது கூட நினச்சிக்காதீங்க. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், அப்பா கையை தட்டி குடும்பத்தோடு நம்ம குதிச்சுக்கிட்டே இருக்கலாம் எந்நேரமோ, அப்படிலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. உலக மனுஷனை காட்டில் நமக்கு உபத்திரவம் உண்டு, உலக மனுஷனை காட்டில் நமக்கு பாடுகள் உண்டு, உலக மனுஷனை காட்டில் நமக்கு நிந்தனைகள் உண்டு. சில நேரங்களில் இழப்புகள் ஏற்படலாம், சில காரியங்கள் நம்ம விட்டு பிரிந்து போகலாம், என்ன வேணால் நடக்கலாம்.
இது வனாந்திரம். வனாந்திரங்கிறது எதிர்பார்க்காத நேரத்தில் இழப்புகள் நடக்கும், பிரிந்து போகிறது நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் நம்மளுடைய நோக்கம் அது இல்லை. எது நம்மளுடைய நோக்கம்? கானானை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. பரலோகத்தை சுதந்திரிக்கணும். எங்கிட்ட இருந்து ஒரு பொருள் போகுது, கவலைப்படாத. என் சொத்து போகுது, கவலைப்படாத. என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, கவலைப்படாதீங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை ஏமாத்துறாங்க, கவலைப்படாதீங்க. எதை குறித்து கவலைப்படாத. உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடுங்க, பரலோகத்தை போய் சுதந்திரிங்க. தேவன் உனக்கு உண்டான மன்னாவை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க கூடைய தூக்குங்க. கர்த்தர் உனக்கென்று கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிரந்தரமா குடிப்பார். உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னைக்கு இந்த பூமியில நிறுத்துறாரோ அன்னைக்கு நீங்க யாரை சந்திக்க போறீங்க? ஹல்லேலூயா. பரலோகத்தை சந்திக்க போறீங்க. யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்கு? ஹல்லேலூயா. இதுல வாசிச்சு பாருங்க, வீட்டில் போய் வாசிங்க இந்த அதிகாரத்தை. யாரும் இல்லை, அவனுக்கு வேணும் சாப்பாடை அவன் போய் எடுத்து வைக்கணும். இன்னொருத்தன் சாப்பாடை இன்னொருத்தரும் கூட போய் எடுத்து வைக்க கூடாது. என்ன, ஒவ்வொருத்தரும் தேவனை சார்ந்து இருக்கணும், உலகத்தை சார்ந்து இருக்க கூடாது. ஏன்னா இது எதை குறிக்கூடிய, எங்க அம்மா இயேசுவை கும்பிட்றாங்க நான் நல்லா இருப்பேன் நினைக்காதீங்க. எங்க அப்பா இயேசுவை கும்பிட்றாரு நான் நல்லா இருப்பேன் இல்லை. என் பிள்ளை இயேசுவை கும்பிட்றாங்க நான் நல்லா இருப்பேன். என் சொந்தக்காரங்க இயேசுவை கும்பிட்றாங்க நான் நல்லா இருப்பேன். எனக்காக அவங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க நான் நல்லா இருப்பேன். அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் தேவை. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தனக்குண்டான ஆகாரத்தை தினந்தோறும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே வேணா இருங்க, என்ன தொழில் வேணா பண்ணுங்க, எப்படி வேணா உயர்பல வேணா இருங்க, காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு உண்டான மண்ணாங்கிற இந்த வேத வசனத்தை பெற்றுக்கொள்ளாமல் அந்த நாளை தொடங்காதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் வேற யாராவது வாசிக்கிறாங்க, வேற யாராவது ஜெபம் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு உண்டான பலன். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் இந்த வனாந்தர வாழ்க்கையில வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டு, வித்தியாசமான போராட்டங்கள் உண்டு. அப்ப ஒவ்வொருவரும் அதை சந்திக்கும் போது அவர்களுக்குண்டான பலனை, அவர்களுக்குண்டான காரியத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த உலகத்திலே வனாந்தரத்திலே வருகிற காரியங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவர் சிந்தின ரத்தத்தின் மீதும் சிலுவையின் மீது விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசானவனை ஜெயிக்க உண்டான ஆயுதம் என்ன? அது மாத்திரம்தான். 2 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? 10 பவுன் நகை வாங்கி போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை வேற ஏதாவது ஒரு பைக் வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? கார் வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? எதை வாங்கினாலும் ஜெயிக்க முடியாது. பிசாசானவனை ஜெயிக்க ஒரே ஒரு ஆயுதம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை ரத்தம் மாத்திரம்தான். அது மேல இருக்கக்கூடிய விசுவாசம் மாத்திரம்தான். உங்களுடைய உபத்திரவத்தை ஜெயிக்க அவருடைய நம்பி இருப்பது மாத்திரம்தான். உங்களுடைய பாடுகளை ஜெயிக்க இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மாத்திரம்தான். அதனால தான் சொல்றேன், எல்லா அற்புதங்களும் எதை நோக்கி உங்களை தள்ளுது, எதை நோக்கி கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை நோக்கி தான் கொண்டு போய் நிறுத்துது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடுகிற காரியங்கள் எல்லாமே உங்களை எதை நோக்கி பயணம் பண்ண வைக்கும்? இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை, சிலுவையின் மகிமையை நோக்கி தான் பயணம் பண்ண வைக்கும். அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல தெளிவா புரிந்து கொள்ளுங்க, எல்லா மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் சிலுவை தான். சிலுவைங்கிறது எதை குறிக்கக்கூடிய விஷயம்? உபத்திரவத்தை குறிக்கக்கூடிய விஷயம், பாடுகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட உபத்திரவம் பாடுகளும் பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு பலன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் சொல்றாரு, ஒவ்வொருவரும் எதை தூக்கிட்டு என் பின்னாடி வரணும் சீசன்னா? சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவைங்கிறது உபத்திரவம், அவ்வளோ வெயிட், ஒரு பலவீனம். அதை தூக்கிட்டு தான் பின்னாடி நீங்கள் வரணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளும் இந்த பூமியில் அற்புதம் அதிசயம்லாம் அப்படி இருக்கட்டுங்க. வீட்டை கொடுத்தார், காட்டை கொடுத்தார், வண்டியை கொடுத்தார், நகையை கொடுத்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு சிலுவை ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் உண்டு, அந்த சிலுவையை தூக்கிட்டு தான் நம்ம பயணம் பண்ணணும். அப்படி அந்த சிலுவையை தூக்கிட்டு பயணம் பண்ணும் பொழுது தான் பரலோகத்தை நாம் சென்றடைய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதான். கர்த்தர் உங்களோட என்னோட பேசுகிற வசனம் அதுதான். உபத்திரவம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. என்ன பாஸ்டர் பண்ணுறது? எப்படி அதை ஜெயிக்கிறது? தேவன் பக்கம் திரும்புங்க. கர்த்தர் பட்ட உபத்திரவத்தை நினைங்க. அவர் அடிப்பட்டதை போல, அவர் பட்ட வேதனையை போல, அவர் பட்ட கஷ்டத்தை போல எந்த எக்ஸ்டென்ட்லையும் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது, யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எல்லையில் இல்லை. அவ்வளோ வேதனைகள் அவர் பட்டார். அப்போ நம்ம படுற வேதனையெல்லாம், நம்ம படுற பாடுகளை எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னால் சிலுவையை பார்த்து மாத்திரம். அதனால தான் தினந்தோறும் நிமிடந்தோறும் சிலுவை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. சிலுவையிலேயே பயணம் இருக்கட்டும், இயேசுவினுடைய முகத்திலேயே பயணம் இருக்கட்டும்.
ஒருத்தர் உங்களை உபத்திரவப்படுத்துறாங்களா, இனி இயேசுவை எப்படி உபத்திரப்படுத்துறாங்க, என்னை உபத்திரவப்படுத்துறாங்க. ஒருத்தர் காரி முகத்துல துப்புறாங்களா, இனி இயேசுவை காரி துப்புனாங்க, என்னையும் துப்புறாங்க. உங்களை எப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்தணும், எப்படிப்பட்ட வன்மமான வார்த்தைகளை பேசுறாங்களா, இயேசுவை வன்மமான வார்த்தைகளில் பேசுனாங்க, என்ன பேசட்டும். அப்ப எனக்குண்டான பலன் எங்க? இந்த சிலுவை தான் எனக்குண்டான பலன். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாள்ல.